ஏங்க, ஊர்ல இருந்து உங்க அம்மாவும் மாமாவும் வந்துட்டு இருக்காங்களாம்மா. உங்க தம்பியை வேற இங்க வர சொல்லியிருக்காங்க. என்ன விஷயமா இருக்கும்? ஏங்க அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. எதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அதுவா இருந்தா நீங்க தான் பெரிய பையன். அந்த ரோட்டு மேல இருக்கிற காரை வீடு நம்மளுக்கு தான் வரணும் சொல்லிப்பட்டேன். இங்கே பாருங்க, பெரிய பையன் சொல்லி எல்லாத்தையும் அவங்களே அமுக்கு பார்ப்பாங்க. நீங்கள் ஈன்னு இழிச்சிட்டு உட்காராம மரியாதையை அவங்கக்கிட்ட பேசுங்க. நீங்க ஒன்றும் பேச வேண்டாம், எல்லாம் நான் பேசிக்கிறேன். இங்கே பாருங்க, நீங்கள் அங்கே எதுவும் பேசலைன்னா அப்புறம் நான் பேசி போடுவேன். ஆமாம், என்னக்கா இப்போ அவசரம் சொத்து பிரிக்கிறதுல? இப்போவுமே பையங்களை சொத்தை பிரித்து கொடுக்கணுமா? தம்பி, எனக்கும் வயசாகிட்டே போகுது. அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு. அதனால் நான் நல்லா இருக்கும்போதே சொத்தை பிரித்து கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். நீ நல்லா இருக்கும்போது சொத்தை பிரித்து கொடுக்க நினைக்க சரிதான். அதையும் 2 பங்காக பிரித்து கொடுக்க நினைக்க 3 பங்காக பிரி. உன் பேரில் ஒரு பங்கு இருக்கட்டுங்க. நான் சொல்லுவதை கேளுக்கா. அது எதுக்குடா 3 பங்கு? உன் பாதுகாப்புக்காண்டி தான் சொல்லுவேன். உன் மேலே ஒரு பங்கு இருக்கட்டும். நீ போன பிறகு அந்த பங்கை அவங்க 2ஆக பிரித்து எடுத்துக்கிட்டோம். அந்த 3வது பங்கெல்லாம் வேண்டாம். என்ற பசங்க நீ தங்க மட்டும் பார்த்துக்குவாங்க. நீ சொத்தை 2 பங்காக பிரச்சனை வராமல் பிரித்து கொடுக்கறத மட்டும் பாரு. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதுக்கடுத்து உன் விருப்பம் இன்னும் செய். அதெல்லாம் நல்லதாக தான் நடக்கும். கண்டதெல்லாம் நீ யோசிக்காத. வா. சார் வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா. சித்தப்பா நீங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? கொண்டாங்க சார். இது எதுக்கு இங்கே 2 வயல் வாங்கிட்டு வந்துட்டு? ஒரே பையில வாங்கிட்டு வந்திருந்தாலும் நாங்க கரெக்டா பிரிச்சுப்போம் இல்லைங்க அத்தை. ஆளுக்குன்னு வச்சுக்கோங்க. வாங்க சார், வாங்க சித்தப்பா வாங்க. மாமா, ஊரில் அத்தை என் மருமகளே நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க மாப்பிள்ள. அத்தை இல்லைங்களா? அத்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை மாப்பிள்ள. அதான் நான் பார்த்து வந்தேன். எங்கள் அக்காவுக்கு வர வர வயசாகி போயிட்டுருக்கு. உடம்பு வர சரியில்லைங்க. அதனால் இருக்க சொத்தை என் பையங்க 2 பேருக்கும் சரி பங்காக பிரித்து கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லி நீ கூப்பிட்டு வந்திருக்கா. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதுக்கு தக்க நான் சொத்தை பிரித்து கொடுத்துட்டு நான் கிளம்புதேன். ரோட்டு மேல இருக்கிற காரை விட்ட எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க. அதெல்லாம் முடியாதுங்க சித்தப்பா. அந்த ரோட்டு மேலே இருக்கிற கார் வீடு எங்களுக்கு தான் வேணும். சித்தப்பா, எங்களுக்கு இருக்கிறது 2 பொண்ணுங்க. அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கே போய் இருக்கிறது? ஊரில் தானே போயிருக்கணும். காரை விட்டு எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க. இங்கே பாருங்க, அவங்க 2 பொண்ணை வச்சிருக்கிறாங்க. அவங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுக்குங்க அவ்வளோ பெரிய வீடு? நாங்கள் 2 பையனுங்களை வச்சிருக்கிறோம். எங்களுக்கு தான் வேணும். எங்களுக்கு அந்த ரோட்டு மேலே இருக்கிற காரை வீட்டை எங்களுக்கே கொடுத்துருங்க சித்தப்பா. எங்கள் மாமனார் கொழுந்தனார் நல்லா படிக்க வச்சிருக்கிறாரு. அவர் கவர்மெண்ட் வேலை செய்கிறாரு. நாங்கள் ஏதோ ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் பென்ஷனாக வரப்போகுது. இல்லை அவங்க பசங்க இருக்காங்க, அவங்க சம்பாதிச்சு கொடுப்பாங்க. எங்களுக்கு பொண்ணுங்க, நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு காரை வெட்டி எழுதி கொடுத்துருங்க. நாங்கள் வயசான காலத்தில் போய் அங்கே தான் இருக்கணும். இவங்க வீட்டுக்காரர் என்ன நாங்களா படிக்க வேண்டாம்னு சொன்னால் அவர் படிக்கல, அதுக்கு யாருங்க என்ன பண்ணுவா? என் புருஷன் படிச்சது, அதனால நாங்கள் இப்போ நல்லா இருக்கிறோன்னா அதுக்கு என்ன? அதுக்கு சொத்துக்கு என்ன வேண்டி கிடக்குது? பேசாமல் அந்த ரோட்டு மேலே இருக்கிற காரை வீட்டை எங்கள் பேருக்கே எழுதி கொடுத்துருங்க. சும்மா அது இதுன்னு வளவளன்னு பேசிட்டு இருக்க வேண்டாம். அவங்களுக்கு 2 பசங்களும் நல்லா படித்த பசங்க. வெளிநாட்டில் போய் வேலை செய்வானுங்க. அவங்களால செலவு பண்ண முடியும், எங்களாலெல்லாம் முடியாதுங்க. எங்களுக்கு காரை விட்டு எழுதி கொடுத்துருங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். விஜிக்கா, என் பையன் வந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடுவான்னு உங்ககிட்ட நான் வந்து சொன்னனாக்கு என்ன நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? என்ன அதிகமாக பேசுகிற? படித்த பசங்களே இப்போ எங்கே உள்ளூர் இருக்கிறாங்க? எல்லாம் வெளிநாட்டில் தானே போய் சம்பாதிக்கிறாங்க. அப்புறம் என்ன, நாளைக்கு வெளிநாட்டு காசு வந்தால் வேண்டான்னு சொல்லிடுவியா நீ? ஆமாம் போங்க, நீங்கள் பேசுறது ஒன்றுமே சரியில்லை. ஐயோ மாப்பிள்ளைங்களா, இந்த பொண்டாட்டியை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? வாயை திறந்து ஏதாச்சும் பேசிக்கியா? வாயில் என்னையா வச்சிருக்கியா? இல்லை, அண்ணன் என்ன சொல்கிறாரோ அது மாதிரி நான் கேட்டுக்கிறேன். பெரியவனே, நீ என்ன சொல்லுத சொல்லியா? காரை வீடு தாங்க, வேற வழியே இல்லை. காரை விடுதா அவங்களுக்கு வேணுமா? நீ என்னையா சொல்லுத? கொடுத்துடலாம், அவருக்கே கொடுத்துடலாம். அவங்க பிடிச்ச பிடிவாதமா அந்த கார் வீடே வேணும்ட்டு இருந்தா அப்புறம் என்னதான் பண்றது? சரிம்மா, அதை கொடுத்துருவோமா அவங்களுக்கு? போங்க, நீங்க என்னமோ எழுதி கொடுத்துட்டு என்னமோ பண்ணுங்க. சரிம்மா, ஏதோ ஒன்று பெரிய வீட்டை கேட்க காரை விட்டா பெரிய வீட்டை வச்சுக்கிட்டோம். அந்த சின்ன வீட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. ஊரில் இருக்க வயக்காட்டை விற்று வருத பணத்தை 3 பங்காக பிரிக்க போகிறேன். எதுக்கு சித்தப்பா 3 பங்கு? 2 பங்கு போடுங்க. எங்க அத்தை நாங்க பாத்துக்கோம்ல. 3 பங்கா பிரிக்காம எங்க அக்கா பாதுகாக்க வேண்டாமா? நானு எங்க அக்கா கடைசி முடியாது நீங்க நல்லபடியா பார்த்துக்கிட்டீங்க. என்ன நிச்சயம்? அவ கண்ணுக்கு பின்னாடி அதை 2ஆ பிரிச்சு உங்களுக்கு கொடுப்பேன். என்ன நான் சொல்லுது? இங்க பாருங்க, அதெல்லாம் வேண்டாங்க. அத்தை ஒரு ஆளு தான் இருக்குது. நாங்க 2 பேர் வச்சு பாத்துக்கிறோம். 2ஆ பிரிக்க சொல்லுங்க. ஏமா, காரை விட்டு நான் வச்சுக்கிது இதுக்கே இந்த சண்டை போடுதீங்க. எங்கள் அக்கா பேரில் ஒரு 5 பைசா பணம் இருந்தால் தான் யாராச்சும் மதிப்பாங்க. எந்த நாய் மதிக்கும். அதுக்காண்டி தான் நான் சொல்லுதேன்.
என்னங்க சித்தப்பா பேசுறீங்க? அத்தை ஒரு ஆளு, அவங்கள நாங்க பாத்துக்க மாட்டோமா? எனக்கு அம்மா மாதிரி நான் வச்சு பாத்துக்குவேன் நல்லா. அக்கா உன் நல்லதுக்காக அப்போ பேசிகிட்டு இருக்கேன், வாயை திறந்து ஏதாச்சும் பேசுக்கா. தம்பி அவங்க ஆசைப்படியே 2 பேருக்கு சமமாக பிரித்து கொடுப்பா. நீ திருந்த மாட்ட, உனக்கு பட்டா தான் புத்தி வரும். சரி 2 பங்கா பிரித்து கொடுத்துருதேன். அத்தை உங்க முகப்பு வச்ச ரெட்டை வடை செய்யின எனக்கு கொடுத்துருங்க அத்தை, எனக்கு அது மேல ரொம்ப நாளா ஆசை. அதான் கேட்டேன். கடைசியில் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் நாய்க்கு வந்தாச்சா? அந்த ரெட்டை வடை செயின் எனக்கு தான் வேணும். சித்தப்பா எனக்கு அதை நீங்க கொடுத்துருங்க. அவங்களுக்கு தான் அந்த வீடு கொடுத்தாச்சல்ல, அந்த செயின் எனக்கு கொடுத்துருங்க. நகை நட்டெல்லாம் பற்றி இப்போ பேசாதீங்க. எங்கள் அக்கா காலத்துக்கு பின்னாடி அவட்ட இருக்க நகையை சரி பாதியாக பிரித்து கொடுப்பேன், வச்சுக்கோங்க. சரிங்க, பின்னாடி பாத்துக்கலாம். இப்போ எனக்கு என்னன்னா, எங்கள் அக்காவை யார் பார்த்துக்கிட போறீங்க, எப்படி பார்த்துக்கிட போறீங்க, அந்த தகவலை சொல்லுங்க, நான் கிளம்புதேன். அது வந்து சித்தப்பா எங்க கொழுந்தனாரு டவுன்ல இருக்கிறாரு, பக்கத்துல நிறைய ஆஸ்பத்திரிலாம் இருக்கு. எங்க அத்தை அங்க இருந்தாங்கன்னா ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா பார்க்க சௌரியமா இருக்கும். நாங்க மாசத்துக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வர்றோம். கடைசியில் வந்துட்டீங்களா? ரோட்டு மேல இருக்கிற கார் வீடும் உங்களுக்கு தான் வேணும். ஆனா நீங்க மாசம் மாசம் வந்து நீங்க எங்க வீட்டுல வந்து பாத்துக்குவீங்களா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவங்க வீட்டுல இருக்கட்டும் சித்தப்பா, நாங்க போய் மாசம் மாசம் போய் பார்த்துட்டு வந்துக்கிறோம். ஐயா இப்போ மாச்சு ஏதாச்சும் பேசுங்கயா, பிடிச்சி வச்ச பிள்ளையாராட்டமே உட்காந்துருக்கிய, பேசுங்கயா. மாமா அம்மாவுக்கு எங்கே பிரியுமோ அங்கே இருக்கட்டும், நாங்கள் பார்த்துக்குறோம் மாமா. இருக்கட்டும், கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கட்டும், கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கட்டும். ஹலோ மகளே, அத்தை ஊருக்கு வரேன்னு சொல்லிச்சு, அதான் வீட்டுக்கு வர சொல்லட்டுமாம்மா? சித்தப்பா நாங்கள் பழனிக்கு பாத யாத்திரை போகிறோம். நீங்கள் இவரோட அண்ணன் வீட்டில் தங்கி சொல்கிறீங்களா? அப்படியாம்மா, சரிம்மா. அப்போ நான் பெரிய வீட்டுக்கே போக சொல்லிடுறேன். எங்கேயாவது ஒரு பக்கம் வெளியே போலான்னா முடியுதா? இங்க வந்து உட்காந்து உயிரை வாங்குது. சே, இதுக்கு 3 நேரம் வடிச்சு 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 கொட்டணும். டிவி வேற பார்த்துட்டு உட்காந்துருக்கும், டிவிக்கு நேரா போய் சோத்தை நீட்டணும். இப்ப என்ன பண்றது? இந்த சோறு இருக்குது, முந்தானத்தை வச்சு குழம்பு இருக்கு ஃப்ரிட்ஜில், அதை சூடு பண்ணி கொடுத்துட்டு கிளம்பிட வேண்டியதான் கல்யாணத்துக்கு. அத்தை டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? சீரியல் நல்லா இருக்குதுப்பா. ஒன்றும் இல்லைங்க அத்தை, பக்கத்து வீட்டு பொண்ணு கல்யாணம். சரி, 2 பேரும் கல்யாணத்துக்கு போகலான்ட்டு இருக்கிறோம். சரி. உங்கள் மகன் வாங்குற சம்பளத்தில் தங்க நகையெல்லாம் வாங்குற மாதிரியா இருக்கு. இதெல்லாம் கவரிங்க. உங்கள் செயினையும் வளையலையும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? இந்த உனக்கு இல்லாதப்பா, நீ உனக்கு தான் நான் எல்லாமே. சரிங்க அத்தை, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. சாப்பிடவே இல்லை, சோறு அப்படியே வச்சிருக்கு பாரு. கிழவிக்கு ரொம்ப தான் கொழுப்பு. ஏன் பழைய குழம்புனா உள்ளே இறங்காதோ? பெரிய மகாராணி. நானும் கல்யாணத்துக்கு போகிற அவசரத்தில் கஷ்டப்பட்டு சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன், திங்காமல் போட்டிருக்குது. என் வீட்டுக்கார சம்பாரிச்ச காசெல்லாம் எப்படி வீணாக போகுது. சே, ஏங்க உங்கள் தம்பி என்னங்க இப்படி பண்ணுறாரு? உங்கள் அம்மா வந்து இத்தனை நாள் ஆச்சு இல்லை, கூட்டு போய் அவங்க வீட்டில் வச்சு பார்க்க மாட்டாங்களா? கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. பழனி போயிட்டு கூட்டு போறேன்னு சொன்னார்ல, பழனிக்கு இன்னுமா போயிட்டு வர்றாங்க? பக்கத்துல கடைக்கு கூட அவன் நடந்து போக மாட்டான், அவள் பழனிக்கு போறாளம்மா. எல்லாம் புழுகுறா. அந்த காரை வீடு நம்மளுக்கு வந்துச்சுல, அதுல வந்து வைத்தறிச்சல் அவளுக்கு. என்ன பண்ணல ஏது பண்ணல எனக்கு தெரியாது. நம்ம எங்காவது ஒரு பக்கம் நிம்மதியாக கோயில் குளம்னு போலான்னா கூட முடியுதா? உங்க அம்மா வச்சுக்கிட்டு பார்த்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. என்னால எல்லாம் முடியாதுங்க. நீங்க ஒன்று பண்ணுங்க, உங்க தம்பிக்கு போனை பண்ணி இப்பவே வந்து உங்க அம்மாவை கூட்டு போக சொல்லுங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் போய் எங்கேயாவது அனாதசம் சேர்த்து விட்டுருவேன். ராதே, அந்த வண்டி சாவி எங்க இருக்கான்னு பாரு. இந்த
இது எங்க போறதுக்கு இப்ப இப்படி புறப்பட்டு இருக்கிறீங்க? நீ வாட்டுக்கு பழனி போகிற பாத யாத்திரை போகிறேன்னு புழுகி விட்ட. எங்கள் அண்ணன் அங்கே பார்த்துட்டு இருக்கிறான். எவ்வளோ நாளைக்கு பார்ப்பான்? நான் போய் கூட்டிகிட்டு வரட்டேன், இங்கே இருக்கட்டு. போ. அதுக்கு சொத்து கொடுக்குறேன்னு பெரிய ஒரு நாமத்தை சாத்தி விட்டுருக்குறாங்களா உங்களுக்கு? இன்னும் திருந்தலையா நீங்க? இதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். அவங்க கொஞ்ச நாள் இருக்கட்டும், இங்கே கொஞ்ச நாள் இருக்கட்டு. உங்க அண்ணன் உங்க அண்ணி உங்க அம்மா எதுக்கு தெரியுமா கூப்பிட்டு போயிருக்கிறாங்க? கழுத்தில் இருக்கிறது, கையில் இருக்கிறது, காதில் இருக்கிறதெல்லாம் புடுங்கிட்டு அனுப்பி விடுறாங்களா இல்லையான்னு பாரு. அப்போ ஒண்ணுமில்லைன்னு சொல்லி போட்டு அத்தனை சொத்தையும் வாங்கி வச்சுட்டல்ல. இன்னும் நீ உங்களுக்கு திருந்தவே இல்லையா நீங்க? அட என்ன இப்படி போட்டி இது பண்ணீங்கன்னா, அது என்ன பெத்த அம்மா தானே, எனக்கு இருக்கிற மாதம் தானே அவனுக்கு இருக்கும். அப்படிலாம் நினைக்காத, எல்லாம் வந்து பார்த்துக்கலாம். அவங்களுக்கு வேணுங்க ஏதாவது சமைச்சு வை, நான் வந்துடுறேன் போய். என்னமோ பண்ணிட்டு போங்க. கூப்பிட்டு வந்தா நீங்க தான் உங்க அம்மாவை வச்சு பார்க்கணும், நான் பார்க்கவே மாட்டேன். ஏதாவது அது இது நொட்ட சொல்லிட்டு இருந்தீங்களா மண்டை காஞ்சு போயிருமாமா. ராஜா, அம்மாவுக்கும் விஜிக்கும் கொஞ்சம் கூட ஒத்து போகவே மாட்டேங்குதுடா. விஜி டெய்லி நைன்னு எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கா. நான் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லை பொண்டாட்டி பக்கம் நிற்கிறதா ஒன்றுமே புரியலடா. நானே அதை பற்றி பேசலான்னு தான் நான் வந்தேன். ராதிகா பார்த்தீங்கன்னா 2 நாளாக ஒரே புலம்பல். சும்மா இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிற, அம்மாவை பற்றியே என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியல. பத்தாவதுக்கு இந்த வீட்டு பிரச்சனை வேறு. இதனால் நம்மளுக்குள்ளே ஏதாவது பிரிவு வந்துருமோங்கிற பயம் கூட எனக்கு வந்துடுச்சு. ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுங்க. பேசாமல் அம்மாவை கூட்டிகிட்டு போய் உங்க கூட 2 நாளைக்கு வச்சுக்கோ. அப்புறம் மாமாவை கூப்பிட்டு ஊருக்கு அனுப்பிச்சி விட்டுடலாம். அப்புறம் யோசிக்கலாம் என்ன பண்ணான்னு சொல்லி. நீங்கள் சொல்கிறது தான் நான் கரெக்டு. 2 நாளைக்கு இருக்கட்டு, அதுக்கப்புறம் நம்ம மேற்படி என்ன பண்ணணுமோங்கிறது முடிவு பண்ணிக்கலாம். சரி ராஜா. ராதிகா, என்ன வெறுங்கையோட வந்திருக்கிறீங்க? கழுத்தில் இருக்கிறது கையில் இருக்கிறது ஒன்னையும் காணோம். என்ன பண்ணீங்க அதெல்லாம்? உங்க பெரிய மருமக நல்லா அதையெல்லாம் புடுங்கி வச்சுட்டு அனுப்பி விட்டாளா? போவும் சின்ன மருமக கிட்ட என்ன இந்த ஓட்ட வீட்டை கொடுத்துட்டு உட்கார வச்சிங்களே எங்களைவ. அப்ப இந்த சின்ன மகனை நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? இந்த மகன் நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கிறான், நாம ஜாலியா இருந்துக்கலான்ட்டு வந்தீங்களாக்கு? இந்த நீலி கண்ணீரெல்லாம் இங்க வந்து வடிச்சிட்டு இருக்காதீங்க. நானெல்லாம் உங்களை வச்சு பாப்பேன்னு மட்டும் பார்த்து நினைச்சிடாதீங்க. நாளைக்கு உங்க மகன் வரட்டு கொண்டு போய் உங்களை அனாதாசிரமத்துல கொண்டு போய் விட போறலான்ட்டு இருக்கிறேன் நான். அதுக்கு நாங்க தான் பணம் கட்டி உங்களை கொண்டு போய் விடணும். உன் பெரிய மருமகள் ஒன்றும் பண்ண மாட்டான். எதுக்கு இப்ப இங்க வந்து வெடிச்சிட்டு இருக்கிறீங்க? நான் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கலையா உங்களுக்கு?